வணக்கம் அன்புள்ளங்களுக்கு, இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி ஐயவரம். ஆமாங்க, இன்றைக்கி ஒரு கும்பாபிஷேக விழாவுக்கு தாங்க வாசல் வரவேற்புக்கு டைமண்ட் டைப்பில் இப்போ தான் தெளிவாக இருக்குது. இப்போ வந்து ஒன் சைடு முடிஞ்சிருக்கு, இப்போ அடுத்த சைடுனா சபா சொல்லுவோம். சார் இந்த சிவனை போட்டால பாருங்க ஐயா, இவர் தான் போட்டு கிடக்கா இப்படிலாம் நீங்கள் செய்வேன்னு தெரிஞ்சுதான் எப்படிலாம் படத்தை எங்கெல்லாம் ஓட்டுவேன்னு தெரியும். இவர் பின்னாரு ஆமா ஐயா, இவர் தான் ஐயா கட்டினார். கடையனூர் இவர்கிட்ட 40 டிக்கெட் வேலை பார்க்காங்க. பூ மாலை எது வேணும்னா அவர்கிட்ட சொன்னா போதும். கடைகளில் மாவடிக்கால் கண்ணன் மலரகம் பெரிய முதலாளி இவர் தான். இது சின்ன முதலாளி, இது சின்ன முதலாளி, அடுத்த தலைமுறை ரெடி. இது வந்து புளியங்குடி புளியற தினேசு. இது பதிவு ஸ்டாப்பு ஓடி ஒளிதாரு. அவர் தான் எல்லாத்தையும் பார்சல் அப்புறம் அள்ளி கொண்டு வந்தாருங்க. அவர் மட்டும் இல்லைன்னா முதலாளி வீடியோக்குள்ளே வர மாட்டேக்காவல, அவ்வளோ நீளம் உயரமாலாம் இருக்காவண்ணா. யூடியூப் சேனல் இருக்குல்ல, மாதிரி முதல்ல எடுத்தாச்சுன்னா ஜூம் பண்ணி அவரை வந்து கேமரா ஆட்டம் எடுத்துருக்கல, கேமரா ஆட்டி தான் எடுத்திருக்கேன். இவர் வந்து பின்னதில் ஃபேமஸ். மொட்டை கட்டே சொல்லக்கூடாது, பின்னதில் எது பின்னதுன்னு சொல்லணும்னா மாதிரி மாதிரி இது கேளு. இது யார் தெரியுமா கை ஆடுது, கல்லில் மிச்சன்னு கை ஆடுது. சிட்டியில் கூட இவ்வளோ ஆர்வம் கிடையாது. அங்கே கிடக்கு, இந்த எழுத்துறேன். இந்த மாதிரி கீழே போட்டு கட்டி ஒவ்வொரு துண்டாக சேர்த்து வச்சு பார்த்து தாங்க மேலே 2ஆம் நாங்கள் செட் பண்ணுறது எல்லாமே. பாருங்க ஒரு 4 வருஷம் ஆமா ஹோல்டிங் என்ன தம்பி சொல்லுங்க அப்போ. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7-8 பேர் சேர்ந்து இந்த கோயிலுக்கு இது போக ஏகப்பட்ட மாலைகள் எல்லாமே கட்டியிருக்கோங்க. எல்லாம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தாங்க இதெல்லாம் செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதை மாதிரி உங்கள் கோவில் கும்பாபிஷேக விழாக்களில் இந்த மாதிரி தூக்கின அனுபவங்கள் இருந்தாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி அன்புள்ளங்களே.